ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கல்யாணி சுலகம். இன்றைக்கி இந்த வீடியோவில் தோசை மாவு இல்லாமல் தோசையும் தேங்காய் இல்லாமல் சட்னியும் அரைச்சி காமிக்க போகிறேன். எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. இதுக்கு முதல்ல என்னென்ன பொருட்கள் தேவைப்படுதுன்னா, 1 கப் அளவுக்கு ரவை, அரை கப் அளவுக்கு கடலை மாவு, ஒரு 2-3 கரண்டி அளவுக்கு தோசை மாவு. எடுத்து வச்சுருக்க 3 மாவையும் ஒன்றா சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கட்டி இல்லாமல் முதல்ல நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிங்க. பிறகு தேவைப்படுற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்குங்க. மறுபடியும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுடுங்க. 10 நிமிஷம் கழித்து எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா 10 நிமிஷம் ஆயாச்சு. தோசை ஊற்ற போகிறேன். தோசை ஊற்றுற டைமில் கொஞ்சமாக மிளகு நுணுக்கி சேர்த்துக்குங்க. கூடவே கொஞ்சமாக சீரகம் சேர்த்துக்குங்க. மறுபடியும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிங்க. இந்த தோசையை ரவை தோசை மாதிரி தண்ணியாகவும் ஊற்றலாம், ஆர்டினரி தோசை மாதிரியும் ஊற்றலாம். இப்போ நான் ஆர்டினரி தோசை மாதிரி தான் ஊற்றி காமிக்க போகிறேன். தோசை கல் வச்சுக்கலாம். கல் சூடான பிறகு லைட்டாக ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு தோசையை ஊற்றிக்கலாம். ஒருவேளை நீங்கள் ரவை தோசை மாதிரி ஊற்றணுன்னு நினச்சிங்கன்னா தண்ணி நிறைய சேர்த்துக்குங்க. அதுக்கேற்ற மாதிரி உப்பு சேர்த்துக்குங்க. வெங்காயம் பொடியாக நறுக்கி சேர்த்துக்குங்க. கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி தழைகளை கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்குங்க. நம்ம ஒரு 2-3 கரண்டி அளவுக்கு மாவு சேர்க்குறோம் இல்லைங்களா, தோசை மாவு. அந்த மாவு ஓரளவு புளிச்ச மாவாக பார்த்து சேர்த்துக்குங்க. அப்போ தான் தோசை நல்லா ருசியாக இருக்கும். இப்போ பாருங்கள், சுற்றி எண்ணெய் சேர்த்தாச்சு. கொஞ்சம் தாராளமான எண்ணெய் தான் தேவைப்படும் இந்த தோசைக்கு. இப்போ நம்ம திருப்பி போட்டுக்கலாம். திருப்பி போடுறதுக்குலாம் சூப்பராக வருங்க. நல்லா ஈஸியாக மேலே அதுவே வெந்து எழும்பி வந்துடும். இப்போ பாருங்கள், தோசை ரெடி ஆயாச்சு. இந்த தோசைக்கு சைட் டிஷ்ஷாக சூப்பரான ஒரு சட்னி அரைச்சி காமிக்க போகிறேன். அந்த சட்னிக்கு தேங்காவே வேணாங்க. எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாமா? கடாய் வச்சுக்கோங்க, எண்ணெய் விட்டுக்குங்க. ஒரு வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துக்குங்க. கூடவே பச்சை மிளகாய் சேர்த்துக்குங்க. யூஸ்வலாக நீங்கள் காரத்துக்கு 4 பச்சை மிளகாய் சேர்ப்பீங்கன்னா கூடுதலாக 1 சேர்த்துக்குங்க. அப்போ தான் இந்த சட்னி ருசியாக இருக்கும். இது கூடவே 2 பல் பூண்டு, சின்ன துண்டு இஞ்சி சேர்த்து நல்லா வதக்கிக்கிங்க. ஓரளவு வதங்கின பிறகு ஒரு 50 கிராம் அளவுக்கு இப்போ நான் பொட்டுக்கடலையை சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வெங்காயம், பச்சை மிளகாய், பொட்டுக்கடலை எடுத்துக்குங்க. இப்போ நான் பொட்டுக்கடலையும் சேர்த்து லைட்டாக வதக்கிக்கிறேன். வதக்கிட்டு ஆஃப் பண்ணிவிடுங்க. நல்லா ஆறின பிறகு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கிங்க. இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு நல்லா வழுவழுன்னு அரைச்சி எடுத்துக்குங்க. நான் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். எப்படி இருக்குன்னு பாருங்கள். தேங்காய் போடாத சட்னின்னு சொல்லிட்டு சொல்லவே மாட்டாங்க. ரொம்பவே ருசியாக இருக்கும். இப்போ தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். இந்த சட்னிலையும் உங்களுக்கு எவ்வளோ தண்ணி வேணாலும் சேர்த்துக்கலாம், ருசியாகவே இருக்கும். கடைசியாக தாளிப்பு சேர்க்க போகிறோம். எண்ணெய் சேர்த்துக்கலாம். கடுகு பொரிய விட்டுக்கலாம். கொஞ்சமாக சீரகம் சேர்த்து பொரிய விட்டுக்குங்க. கூடவே கருவேப்பிலையும் சேர்த்துக்குங்க. அவ்வளோதான், தாளிப்பு ரெடி ஆயாச்சு. இப்போ சட்னி கூட ஒன்றா சேர்த்து மிக்ஸ் பண்ணிட வேண்டியது தான். சட்னியும் சூப்பராக ரெடி ஆயாச்சு. தோசையும் நம்ம ஏற்கனவே சுட்டு ரெடியாக எடுத்து வச்சுருக்கோம். பாருங்கள், தோசையும் ரெடி, சட்னியும் ரெடி. இந்த மாதிரி உங்கள் வீட்டில் என்றைக்காவது தோசை மாவும் இல்லை, சட்னி அரைக்கிறதுக்கு தேங்காயும் இல்லைன்னா இந்த தோசையையும் சட்னியையும் நீங்கள் ட்ரை பண்ணலாம். ரொம்பவே ருசியாக இருக்கும். செஞ்சு பார்த்து எப்படி இருக்குது அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இப்போ நான் அரைச்ச சட்னி ஆகட்டும், தோசை ஆகட்டும், தாராளமாக 3 பேர் சாப்பிட்லாம். நான் கிளம்புறேன். பாய்.